ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, 2 சோல்ஜர்ஸ் ட்ரெயின்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் பேரு ரமேஷ், இன்னொருத்தர் பேரு ராகுல். ரமேஷ் ராகுல் கிட்ட சொல்றாரு, அடா ராகுலண்ணா, நீங்களும் ரொம்ப நாளா ஆர்மியில தானே இருக்கீங்க. ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க, கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது ஆகும். இன்னும் இந்த ராத்திரி முழுக்க இருக்கே. நீங்களும் தானே ரமேஷ் அண்ணா ஆர்மியில இருக்கீங்க. இருந்தா நீங்களே ஏதாவது கதை சொல்லுங்களேன். ஆர்மியில நாம இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை தானே. ஆனா நீங்க இவ்ளோ கேக்குறதால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ராகுல் ஏதோ கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராம்வீர் அப்படின்னு ஒரு சோல்ஜர் இருந்தாரு. அவர் ரொம்ப தைரியமானவரு, நாட்டுப்பற்று இருக்கிறவரு. ராம்வீர் எப்பவும் இந்த நாட்டை தவிர வேற எதையும் யோசிச்சதில்ல. எப்பயும் இந்த நாட்டை பத்தி தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. அட ராகுல் அண்ணா, உங்க கதையை கேட்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்புறம் என்னாச்சு? ராம்வீரை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ராம்வீரோட கதையே இப்படிதான். அது கேட்க கேட்க இன்னும் அதிகமா கேட்கணும்னு தான் தோணும். ராம்வீர் அவரோட நாட்டை ரொம்பவே காதலிச்சாரு. ஒரு நாள் அவருக்கு அவரோட கிராமத்துல சில டெரரிஸ்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா அவருக்கு செய்தி வந்தது. அதை கேட்ட உடனே ராம்வீர் அவர் ஃப்ரெண்ட் சேத்தான் சிங் கிட்ட சொல்றாரு, சேத்தான் சிங், பக்கத்து கிராமத்துல சில டெரரிஸ்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா எனக்கு இப்பதான் செய்திகள் வந்திருக்கு. அவங்க யாரோட உயிரையாவது எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம போய் அவங்கள கொன்னுடணும். ராம்வீர் சொன்னதை கேட்டு ஷைத்தான் சிங் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, அட ராம்வீர், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நாம அங்க இருக்கும்போது நம்மள மீறி இங்க வரதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? யாரோ உங்களுக்கு பொய்யான செய்தி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இது பொய்யா இல்ல உண்மையான்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா நான் அங்க பொய்யே தீருவேன். முடிஞ்சா நீ என் கூட வரலாம், இல்லனா நான் தனியாவே போறேன். ஷைத்தான் சிங் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடியே ராம்வீர் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவங்க ஊரு பக்கமா போறாங்க. ஊருக்கு போன உடனே அவங்க கத்தி இப்படின்னு சொல்றாங்க, ஏய் தீவிரவாதிகளே, இங்க பாருங்க, நீங்க இந்த கிராமத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க ஆயுதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உடனே வெளியே வாங்க, இல்ல ஒவ்வொருத்தரையா கண்டுபிடிச்சு நான் எல்லாரையும் கொன்னுடுவேன். ராம்வீர் சொன்னதை கேட்ட உடனே அந்த டெரரிஸ்ட் சுட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ராம்வீர் கூட பதிலுக்கு சுட ஆரம்பிக்கிறாரு. நான் இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா துடிதுடிக்க நானே கொன்னுடுவேன். ராம்வீர் சொன்னதை பத்தி இந்த டெரரிஸ்டுங்க ஏதோ கேட்க மாட்டாங்க. அவங்க கண்டினியூஸா சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி மாத்தி மாத்தி சுடுவாங்க. அப்ப அந்த டெரரிஸ்ட் சுட்டது ராம்வீரோட காலு மேல வந்து பட்டுடுது. ஆ ஆ, இந்த புல்லட்டை யார் ஷூட் பண்ணது? அதுவும் என்னோட முதுகுல யாரது? இந்த புல்லட்டை நான் தான் சுட்டிருக்கிற ராம்வீர், அதுவும் உன்னை கொல்றதுக்காக தான். ஷேதான் சிங்க பார்த்த உடனே ராம்வீர் ஷாக் ஆகுறாரு. அப்புறம் சொல்றாரு, ஷேதான் சிங் நீயா? ஆனா நீ எதுக்காக என்ன ஷூட் பண்ண? நீ என்னோட தம்பி. நீ எதுக்காக இந்த நாட்டை இவ்ளோ வெறுக்கிற? நீ ஒரு பெரிய பைத்தியக்கார ராம்வீர். அட அண்ணா, எனக்கு நாட்டு பற்றுலாம் இல்ல. நான் பக்கத்து நாட்டோட ஒரு ஏஜென்ட். உங்க படையில நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். சரி, நீ இப்ப சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஷேதான் ராம்வீர சுட்டு தள்ளிடுறாரு. ராம்வீர் இறந்து போறாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ரமேஷ் சொல்றாரு, அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த துஷ்டன் சைத்தான் சிங் என்ன ஆனா? அவனை பிடிச்சிட்டாங்களா? ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தேன்னா அவனோட உயிரையே எடுத்திருப்பேன். அட ரமேஷ் அண்ணா, இந்த கதை இன்னும் முழுசா முடியலையே. அதுக்கப்புறம் தான் ராம்வீரோட கதையே ஆரம்பிக்குது. அன்னைக்கு ராம்வீரை கொன்னதுக்கு அப்புறம் ஷேதான் சிங் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ திடீர்னு ரொம்ப அதிகமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்ப ஒரு அதிசயம் நடந்தது. ராம்வீரோட ஆத்மா அவரோட உடம்ப விட்டு வெளியே வந்துருது. அட, நான் உயிரோட வந்துட்டேனா? இனி என் நாட்டோட எதிரிகளை நான் சும்மாவே விட மாட்டேன். அப்ப அந்த டெட் பாடிய பார்த்த உடனே அவரு ரொம்ப கவலைப்படுறாரு. நான் இறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப இது என்னோட ஆத்மா. இருந்தாலும் சரி, இது உன் நல்லதுக்கு தான். குறைஞ்சபட்சம் அந்த துரோகி சைத்தான் சிங்க நான் கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன்.
அப்படின்னு சொல்லி ராம்வீரோட ஆன்மா ஷேதான் சிங்க சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போறாரு. அப்ப அவரு அவங்களோட டெரரிஸ்ட் கூட நின்னுக்கிட்டு இருப்பாரு. பெருசா நாட்டு பற்றுன்னு பேச வந்துட்டான். அவனை நான் கொன்னுட்டேன். இவனை மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் சாகணும். அதுக்கப்புறம் இந்த நாடு நம்மளோடதாயிடும். நீ சொல்றது சரிதான் சேத்தான் சிங். நம்மள யாராலையுமே ஜெயிக்க முடியாது. முதல்ல நாம ராம்வீர் மாதிரியான ஆட்களை கொன்னே ஆகணும். அதுக்கப்புறமா நாம இந்த நாட்டை கைப்பற்றிடலாம். அதெல்லாம் கேட்ட உடனேயே ராம்வீரோட ஆன்மாக்கு ரொம்பவே கோவம் வருது. அதுக்கப்புறம் அவரு போறாரு. நீங்க 3 பேர்லாம் சேர்ந்து இந்த நாட்டை ஒன்னும் பண்ணிட முடியாது. நீங்க எத்தனை பேரை கொன்னுடுவீங்க? இந்த நாட்டுல ஒவ்வொரு ஆளுக்கும் நாட்டுப்பற்று ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ராம்வீரோட ஆன்மா அவங்க 2 பேரையும் கழுத்துல புடிச்சு மேல தூக்குறாரு. அதுக்கப்புறம் சாகடிச்சிடுறாங்க. அவங்க செத்து போனதை பார்த்த உடனே சொல்றாரு, என்ன மன்னிச்சிரு ராம்வீர். நான் பணத்தை பார்த்ததும் பேராசைப்பட்டுட்டேன். நான் இனிமே எப்பவும் அப்படி கண்டிப்பா பண்ண மாட்டேன். இனிமே நீ எப்பவும் இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண நீ கண்டிப்பா உயிரோடையே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி ராம்வீரோட ஆன்மா ஷேதான் சிங்க கூட சாகடிச்சிடுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுது. ராம்வீரோட கதை கேட்ட உடனே ரமேஷ் ராகுல் கிட்ட சொல்றாரு, அப்புறம் என்னாச்சு? சேத்தான் சிங்க கொன்னதுக்கு அப்புறம் ராம்வீரோட ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சா? அப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சு? அத சொல்லுங்க. எனக்கு நல்லா தெரியும். ராம்வீரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன்னு. அவரோட கதையே அப்படிதான் இருக்கும். ராகுல் இன்னும் மிச்சம் இருக்க கதை சொல்றதுக்கு முன்னாடியே ட்ரெயினுக்குள்ள 3 கூண்டாங்க நடந்து வராங்க. அவங்க கையில துப்பாக்கி இருக்கும். ஏய் சோல்ஜர்ஸ், கொஞ்ச நேரத்துக்கு நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. நாங்க இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டோம். எல்லார்கிட்ட இருந்தும் நாங்க திருடிக்கிட்டு இருக்கோம், புரியுதா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க ஆயுதங்களெல்லாம் கீழே போட்டுட்டு நீங்களா வந்து எங்க கிட்ட சரண்டர் ஆகலன்னு வைங்க, உங்களால உயிரோடையே இருக்க முடியாது. கூண்டா சொன்னதை கேட்ட உடனே ராகுலுக்கு ரொம்ப கோவம் வருது. அதுக்கப்புறம் ஒரு கூண்டாவை கழுத்தை பிடிச்சி மேல தூக்கி அவரு அவனை கீழே போட்டுடுறாரு. ஐயோ ஐயோ, நான் சத்தண்டா. ஐயோ, இந்த சோல்ஜர் என் இடுப்பையே உடைச்சிட்டானே. வந்து தூக்குங்க. என்ன ஏன் மூஞ்ச நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவனை இப்பவே அடிச்சு கொல்லுங்க. அவன் சொன்ன உடனே அங்க இருந்த வேற 2 பேரும் ராகுல சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல்லா புல்லட்ஸும் அவனோட உடல்ல இருந்து வெளியே தான் வந்துகிட்டு இருக்கும். அத பார்த்து கூண்டாங்க அதுக்கப்புறம் ரமேஷ் ஷாக் ஆகுறாங்க. அப்ப அவனோட உடல்ல இருந்து ராம்வீரோட ஆன்மா வெளியே வருது. அத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நீங்க 2 பேரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது நான் தான், இந்தியன் ஆர்மி ராம்வீர். நான் இருக்கும்போது இந்தியன் சோல்ஜரை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் ராம்வீரோட ஆன்மாக்கு சல்யூட் பண்றாங்க. நீ ராகுல் கிட்ட கேட்டுட்டு இருந்தல ரமேஷ், நான் எங்க இருக்கேன்னு. இப்ப நான் இந்த உலகத்துல தான் இருக்கேன். எப்பெல்லாம் என்னோட நாட்டுக்கு என்னோட தேவை இருக்கோ அப்ப நான் திரும்பவும் வருவேன். கண்டிப்பா நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லி ராம்வீர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ராகுல் மற்றும் ரமேஷ் அந்த 3 கூண்டாக்களை இன்னொரு ஸ்டேஷன்ல நிறுத்தி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.